நாகப்பழம் மரத்தில் நாவல் பழ மரத்தில் நாவல் பழத்தை நம்ம வந்து இப்போ இன்றைக்கி பறிக்க போகிறோம். இயற்கையாகவே நீங்கள் பாருங்கள், இப்படி தான் மரத்தில் பறித்து டெய்லி சாப்பிட்டுட்ருக்குறோம். இப்படி ஒரு வசதியை வந்து கடவுள் புண்ணியத்தில் இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க நம்ம வீட்டு மாடி மேலே. நம்ம ஆஃபீஸ்லேயும் நிறைய பேருக்கு இதை பறித்து கொண்டு போய் கொடுத்துருக்கோம், சாப்பிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஊருக்கு போனீங்கன்னா பறித்து சாப்பிடுங்க. ஆக்சுவலி நான் ஊரில் இல்லை, சென்னையிலேயே நான் இருக்கிற வீட்டு மாடி மேலே இந்த நாவல் பழம் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, இதுதான் நாவல் பழம். சிறு நாவல் பழம் இதுக்கு பேர். இதோட பெருசும் இருக்குது, பட் இது சிறு நாவல் பழம். ஏன்னா கீழே இருந்த மரம் அது வந்து பெருசாகி அந்த மரம் பார்த்திங்கன்னா இவ்வளோ உயரத்துக்கு வந்து இங்கே நம்ம மாடி மேலே வந்து காய்ச்சி தொங்குது. ஸோ பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்பப்போ தேவையோ அப்போ வந்து பறித்து சாப்பிட்டுக்கிறோம் நம்ம. பார்த்திங்களா அவ்வளோ அழகாக வந்து நாவல் பழம் வந்து காய்ச்சிருக்கு. அழகாக இருக்குது, பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. இன்னொன்று ஏகப்பட்ட பழம் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாம் சரியான பழம், சடையாக இருக்குது. அதனால் நாவல் பழத்தை பறித்து சாப்பிடுங்க. உடம்பு எலும்புக்கு வந்து ரொம்ப கூடுதல் நன்மை கொடுக்கக்கூடியது.